12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம் சொல்யூஷன். இதில் பார்ட் 13 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம இதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா வேஃபர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறத வச்சு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருந்தாங்க, அது வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேஃபர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ப்ராப்பர்ட்டிஸில் செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அதுதான் எலாவேஷன் ஆஃப் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றது. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஒரு லிக்யூட் இருக்குது, சரியா? ஒரு லிக்யூட் எடுத்துக்கிறோம். அந்த லிக்யூடில் டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ அதோட வேஃபர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரியா? இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அந்த ஒரு பீக்கர் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஏதோ சம்திங் ஒரு வாட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இதுக்கு நம்ம ஹீட் கொடுக்குறோம், சரியா? இதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஹீட்டு கொடுக்குறோம், அதாவது டெம்பரேச்சர் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது இதோட வேஃபர் ப்ரெஷர் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும், புரியுதா? ஹீட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா வேஃபர் ப்ரெஷர் கம்மியாகும். ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும்போது வேப்பர் ப்ரெஷரும் ஜாஸ்தியாக இருக்கும். ஹீட்டே கொடுக்கலன்னா வேப்பர் ப்ரெஷர் இருக்காது. ஸோ இந்த வேப்பர் ப்ரெஷர் வரதுக்கு ஹீட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? அதுதான் சொல்கிறாங்க. டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போது அந்த லிக்விடோட வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த லிக்விட்லேருந்து வரக்கூடிய அந்த வேப்பர் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அந்த வேப்பர் ப்ரெஷரும் அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ப்ரெஷர், அந்த ப்ரெஷரும் ஈக்குவலாக வரும்போது அந்த லிக்விடில் ஒரு டெம்பரேச்சர் ஒன்று மெயின்டைன் ஆகிட்டுருக்கும் இல்லையா, அந்த டெம்பரேச்சர் தான் அந்த லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஹீட்டு கொடுத்துட்ருக்கோம், சரியா? இங்கே நம்ம டெம்பரேச்சர் கொடுத்துட்ருக்கோம். அப்படி கொடுத்துட்ருக்கும்போது அந்த லிக்விடு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும், சரியா? அப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு லைட்டாக வேஃபர் வர ஆரம்பிக்கும், சரியா? இந்த வரக்கூடிய இந்த வேஃபர் இருக்குல்ல, இந்த வேஃபரும் அட்மாஸ்பியரில் இந்த வேஃபர் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த வேஃபர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரில் ஒரு ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும், சரியா? இந்த ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கணும், சரியா? இந்த வேஃபர் ப்ரெஷரும் ஈக்குவல் பார்த்தோன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், சரியா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 1. அதுவும் பார்த்தோன்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக ஆகும்போது இங்கே ஒரு டெம்பரேச்சர் ஒன்று மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இல்லையா, அதுதான் இந்த லிக்விட் இருக்குல்லையே, இந்த லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டெம்பரேச்சர் தான் டெம்பரேச்சரில் தான் இந்த லிக்விட் கொதிக்க ஆரம்பிக்கும், அதாவது பாயில் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, புரியுதா? அப்போ அந்த லிக்விடுக்கு நம்ம டெம்பரேச்சர் கொடுத்துட்ருக்கலே அது கொதிக்குது, ஹீட் ஆகுது. அப்படி ஹீட் ஆகி வரக்கூடிய அந்த வேஃபர் ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஈக்குவலாக ஆகும்போது தான் அந்த லிக்விடு கொதிக்க ஆரம்பிக்கும், சரியா? அந்த லிக்விடு அந்த டைமிங்கில் தான் கொதிக்கும். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது தான் கொதிக்கும். அப்போ அந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கிற அந்த டைமிங்கில் அங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குதோ அதுதான் அந்த லிக்விடோட பாய்லிங் பாயிண்ட். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நமக்கு வாட்டர் எடுத்துருக்காங்க. இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வினில் சொல்லணும் அப்படின்னா 373.15 கெல்வின். இது செல்சியஸில் சொல்லணும்னா 100 டிகிரி செல்சியஸ். இதுதான் அந்த வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டு இருக்கும்போது தான் அது கொதிக்க ஆரம்பிக்கும், சரியா? இப்போது இந்த டைமிங்கில் இந்த கெல்வின் அல்லது செல்சியஸ் இருக்கு இல்லையா, இந்த டைமிங்கில் அந்த வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது 1.013 பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அதோட வேப்பர் ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.013 பார். அப்போ இந்த வேப்பர் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய இந்த அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், சரியா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா, எவ்வளோ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒரு அட்மாஸ்பியர் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், சரியா? அப்போது நம்ம கொடுத்துக்கக்கூடிய இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 1.013. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு அட்மாஸ்பியருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரியா? இந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது இல்லையா, இந்த ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் இந்த வேப்பர் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்கும்போது அந்த வாட்டர் பாயில் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் அதோட பாய்லிங் பாயிண்ட்டு. அந்த டைமிங்கில் அதோட டெம்பரேச்சரை போய் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் 100 டிகிரி செல்சியஸ் இருக்கும், இல்லைனா 373.15 கெல்வின் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சொல்யூஷனில் நான் வாலட்டைல் சொல்யூட் ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அங்கே அந்த சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா. ஒரு சொல்யூஷனில் நான் வாலட்டைல் சொல்யூட் ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அங்கே ப்ரெசென்ட் ஆகியிருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட்டோட வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ இதுக்கான ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் 2.7 2.7ல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா
ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொல்யூஷனோட வேஃபர் ப்ரெஷருக்கும் அந்த சொல்யூஷனில் ஆட் ஆகியிருக்கக்கூடிய அந்த சால்வெண்ட்டு பியூராக இருக்கும்போது அந்த பியூர் சால்வெண்ட்டோட வேஃபர் ப்ரெஷருக்கும் வந்து வேரியேஷன் இருக்குது. அந்த வேரியேஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து யார் ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் முதல்லே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வந்து டெம்பரேச்சர் கொடுத்தோன்னா அந்த லிக்விட் வந்து பார்த்தோன்னா பாயில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதில் இருந்தால் வேஃபர் வர ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதுலேருந்து வேஃபர் ப்ரெஷர் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா? டெம்பரேச்சரே கொடுக்கல அப்படின்னா இங்கே வேஃபர் ப்ரெஷரே வராது. ஓகே, அதான் அந்த வேஃபர் ப்ரெஷரோட வேரியேஷனுக்கு டெம்பரேச்சர் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், பியூரா சால்வெண்ட் இருக்கும்போது அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதுவே சொல்யூஷனாக மாறும்போது வேப்பர் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து சொல்யூட் வந்து ஆட் ஆகிருக்கிறதுனால அதோட வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகும். இது ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து ஃபிகர் 2.7 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுதான் அந்த ஃபிகர். ஓகேவா? இந்த ஃபிகரில் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டெம்பரேச்சர் கொடுக்கும்போது வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1.013 பார் அப்படின்றது நமக்கு வந்து வேப்பர் ப்ரெஷர் கிடச்சிருக்கு. அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னாக்க வந்துட்டு ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதோட பாய்லிங் பாயிண்ட், இந்த க்ரீன் கலர் டாட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை பாருங்கள். இப்போ இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து பியூராக சால்வெண்ட்டு இருக்கும்போது இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து பியூர் சால்வெண்ட்டு அப்படின்னு அர்த்தம். சரியா? பியூர் சால்வெண்ட்டோட பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அதோட பாய்லிங் பாயிண்ட்டு இந்த பாருங்கள், பாய்லிங் பாயிண்ட்டு சால்வெண்ட்டுக்கு இங்கே இருக்குது. சரியா? இந்த இடம். அண்டு வந்து பார்த்தோன்னா அதில் வந்து சொல்யூஷனாக ஏதோ ஒரு சொல்யூட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து சொல்யூஷனாக வந்து மாறி இருக்குது. அப்படி சொல்யூஷனாக மாறினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பாய்லிங் பாயிண்ட்டு பாருங்கள் இங்கே இருக்குது. புரியுதா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு சொல்யூஷன் வந்து எடுத்துருக்குறாங்க. அந்த சொல்யூஷனில் சுக்ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது வாட்டரில் சுக்ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதோட வேப்பர் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அந்த வேப்பர் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா 1.013 பார் இருக்கு இல்லையா, இதை விட லெஸ் தென்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போது நம்ம வாட்டரோட வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.013 பார் தான் வந்து அதோட வேப்பர் ப்ரெஷர். பட் வந்து வாட்டரில் வந்து சுக்ரோஸ் வந்து ஆட் பண்ணி இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த 373.15 கெல்வின் டெம்பரேச்சரை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, சரியா, இந்த டெம்பரேச்சரை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு உங்களுக்கு அந்த வேப்பர் ப்ரெஷரோட அந்த பார் வேல்யூ வந்து பார்த்தோன்னா இந்த வேல்யூ வந்து கிடைக்காது. இதை விட லெஸ் தென்னாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஏன்னா அங்கே சுக்ரோஸ் வந்து ஆட் ஆகிருக்கு இல்லையா, இப்போ வந்து வாட்டர் வந்து பியூராக இல்லை, அதில் சுக்ரோஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. சுக்ரோஸ் ஆட் ஆகிருக்கும்போது நம்ம அந்த வாட்டருக்கு கொடுக்க வேண்டிய அதே டெம்பரேச்சரை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து வாட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த வேப்பர் ப்ரெஷர் இங்கே வந்து வராது. ஸோ வந்து டெம்பரேச்சரை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போது பியூர் சால்வெண்ட் இருக்குல்ல, பியூர் சால்வெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்குற டெம்பரேச்சர் இருக்குல்ல, இதுதான் வந்து பியூர் சால்வெண்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்குற டெம்பரேச்சரு. இதே டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து கொடுக்காம அதை விட டெம்பரேச்சரை வந்து நம்ம ரைஸ் பண்ணும்போது நமக்கு இந்த அளவு வேப்பர் ப்ரெஷர் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இந்த டைமிங்கில் வந்து அங்கே என்ன டெம்பரேச்சர் வந்து இருக்குதோ அதுதான் வந்து அந்த சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த டைமிங்கில் அங்கே என்ன வந்து டெம்பரேச்சர் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 373.52 கெல்வின் வந்து இருக்கும். சரியா? இப்போ இந்த 373.52 கெல்வினில் தான் உங்களுக்கு அந்த பார் வேல்யூ வந்து கிடைக்கும். வேப்பர் ப்ரெஷருக்கு ஒரு பார் வேல்யூ கொடுத்துருந்தாங்கல்ல 1.013 பார் அப்படின்றது, அது வந்து உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சரில் தான் கிடைக்கும். சரியா? அப்போ இதுதான் வந்து சுக்ரோ சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதோட வேப்பர் ப்ரெஷர் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சொல்யூஷன் இருக்குது இல்லையா, சுக்ரோ சொல்யூஷன், இதோட பாய்லிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாய்லிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து பியூர் சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அதோட பாய்லிங் பாயிண்ட் இருக்குதுல்ல, அதை விட வந்து ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நமக்கு பியூர் சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அதோட பாய்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 373.15. ஓகேவா? அதுவே வந்து சுக்ரோ சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோன்னா 373.52. ஓகே, இவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? இது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சுக்ரோ சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பட் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோன்னா வேப்பர் ப்ரெஷர் என்ன இருக்குது 1.013 பார் வேல்யூ வந்து இருக்குது.
சரியா. வேப்பர் ப்ரெஷர் வந்து ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது. பட் வந்து இந்த அளவு வேப்பர் ப்ரெஷர் கிடைக்கணும் அப்படின்னா வந்து சுக்ரோ சொல்யூஷனுக்கு இவ்வளோ டெம்பரேச்சர் தேவை, வாட்டருக்கு இந்த அளவு டெம்பரேச்சர் வந்து தேவை. ஓகேவா. அதனால தான் வந்து இந்த சொல்யூஷன் இருக்குது இல்லையா, இந்த சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த சால்வெண்ட் வந்து பார்த்தோன்னா பியூராக இருக்கும்போது அதோட பாயிலிங் பாயிண்ட்டை விட ஹையராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இதைத்தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த வேப்பர் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் எப்படி வந்து ஆகுது, வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரியே தான் வந்து இந்த பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது எலாவேஷனும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. எலாவேஷன்னா ஜாஸ்தி ஆகிறது. வேப்பர் ப்ரெஷர் எப்படி குறையுதோ அதே மாதிரி தான் வந்து பாயிலிங் பாயிண்ட்டு ஜாஸ்தி ஆகிறதும் நடக்குது. எதை பொறுத்து அப்படின்னு வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் சொல்யூட் மாலிகுல்ஸை பொறுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா. அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூட் மாலிகுல்ஸை பொறுத்து தான் வந்து வேப்பர் ப்ரெஷர் வந்து லோயர் ஆகும். அதே நம்பர் ஆஃப் சொல்யூட் மாலிகுல்ஸை பொறுத்து தான் வந்து பாயிலிங் பாயிண்ட்டு அப்படின்றது இன்க்ரீஸும் ஆகும். ஓகேவா. இந்த எடுத்துகிட்ட பாருங்கள், நம்பர் ஆஃப் சொல்யூட் மாலிகுல்ஸ் இருக்குதுல்ல, இந்த நம்பர் ஆஃப் சொல்யூட் மாலிகுல்ஸை பொறுத்து வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது வந்து டிக்ரீஸ் ஆகும் அண்டு பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகேவா. பட் வந்து இந்த வேப்பர் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிறது, இந்த பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து ஜாஸ்தி ஆகிறது அப்படின்றது நம்பர் ஆஃப் சொல்யூட் மாலிகுல்ஸை வந்து பொறுத்தது ஒழிஞ்சு இது வந்து அதோட இந்த நம்பர் ஆஃப் அந்த சொல்யூட் இருக்கு இல்லையா, சொல்யூட்டோட நேச்சரை பொறுத்தது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இந்த பாயிண்ட் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம். சரியா. ஸோ அந்த வேப்பர் ப்ரெஷர் டிக்ரீஸு ப்ளஸ் வந்து அந்த பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது வந்து ஜாஸ்தி ஆகிறது அப்படின்றது அந்த சொல்யூஷன் அந்த சொல்யூட் இருக்குல்ல, சொல்யூட்டோட மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அதோட எண்ணிக்கையை பொறுத்தது தான், அந்த சொல்யூட்டோட நேச்சரை பொறுத்தது இல்லை அப்படின்ற பாயிண்ட்டு ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 100 கிராம் வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. சரியா. 100 கிராம் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து 1 கிலோ அப்படின்னு வரும் வாட்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து சுக்ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மோல் வந்து சுக்ரோஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இதுக்கு இந்த சொல்யூஷனுக்கு பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 373.52 கெல்வின் அப்படின்றதான் வந்து இதோட பாயிலிங் பாயிண்ட்டு. அப்போது இதோட வந்து வேப்பர் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் 0.013 அப்படின்றது பார் அப்படின்றது தான் வந்து வேப்பர் ப்ரெஷர். இப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்குது இல்லையா, அது வந்து எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். சரியா. இது ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான் திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சொன்னோம் இல்லையா, சுக்ரோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சுக்ரோ சொல்யூஷன் தான் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சுக்ரோ சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட்டு இந்த பாயிலிங் பாயிண்ட் இருக்கும்போதும் அதோட வேப்பர் ப்ரெஷர் வந்து இதுவாக இருக்கும். அப்படி வேப்பர் ப்ரெஷர் இதுவாக இருந்துச்சுன்னா அப்போ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பியூர் சால்வெண்ட் இருக்குது இல்லையா, பியூர் சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட்டு அப்படின்றத வந்து இந்த சிம்பிளால் குறிக்கணும். சரியா. இதோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றதோட சிம்பிள் இது. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் இருக்குது இல்லையா, அந்த சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த சிம்பிள். ஓகேவா. டிபி அப்படின்றதான் வந்து சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட்டு. அண்ட் பியூர் சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அதோட சிம்பிள் வந்து பியூர் சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதோட சிம்பிள் வந்து TB0 அப்படின்றதான் வந்து அதோட சிம்பிள். இப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து பியூர் சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட்டை விட வந்து சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அந்த ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அந்த இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா பாயிலிங் பாயிண்ட்டு, அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து எலாவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். சரியா. இதுதான் வந்து எலாவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். அதாவது பியூர் சால்வெண்ட் இருக்குதுல்ல, பியூர் சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் இருக்குல்ல அதில் வந்து மைனஸ் பண்ணணும். சரியா. ஏன்னா சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ வந்து அந்த ஜாஸ்தியாக இருக்கிறதுலேருந்து நம்ம பியூர் சால்வெண்ட்டோட பாயிலிங் பாயிண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா ஒரு சம்திங் அமௌண்ட் வந்து வேல்யூ வந்து கிடைக்குது இல்லையா, அதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த எலாவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அந்த உயர்வு வந்து அந்த எலாவேஷனை வந்து கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை தான் எடுத்துக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைல்யூட்டாக வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. டைல்யூட் சொல்யூஷன் அப்படின்னா வந்து இப்போ வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டரில் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கக்கூடிய அந்த சொல்யூட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக வந்து எடுத்துக்கிறது, அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது. சரியா. அதுதான் வந்து டைல்யூட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, எலாவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டு, அந்த பாயிலிங் பாயிண்ட் இருக்குதுல்ல, அது உயர்வு, அந்த எலாவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் உயர்வு இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய சொல்யூட் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூட்டோட மோலால் கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல அதுக்கு டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த இடம் புரியுதா? அதாவது
நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல, சால்வெண்ட்டாக இருக்கும்போது பியூர் சால்வெண்ட்டாக இருக்கும்போது பாய்லிங் பாயிண்ட் இருக்கிறத விட வந்து சொல்யூஷனாக இருக்கும்போது பாய்லிங் பாயிண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. இந்த ஜாஸ்தி ஆகிறது எந்த அளவுக்கு உயரும், அந்த உயருது இல்லையா, பாய்லிங் பாயிண்ட் அதிகரிக்குது இல்லை, அந்த அதிகரிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு அதிகரிக்கும் அப்படின்னா, அந்த சொல்யூஷனில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சொல்யூட் இருக்கு இல்லையா, சொல்யூட்டோட மாலிகுல்ஸ் இருக்குல்ல, சொல்யூட் மாலிகுல்ஸோட அந்த கான்சன்ட்ரேஷனை பொறுத்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து அப்போ எந்த அளவுக்கு வந்து சொல்யூட் மாலிகுல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாய்லிங் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுதான் வந்து டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல், ரெண்டுமே ஈக்குவலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, அதுதான் டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் வந்து இந்த ஃபார்முலா பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் வந்து இது வந்து டெல்டா டிபி அப்படின்னா வந்து சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட். இது எதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னா வந்து மோலாலிட்டிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோலாலிட்டி அப்படின்னா வந்து சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல் இருக்குது இல்லையா, சொல்யூட்டோட நம்பர் ஆஃப் மோல், அதுதான் வந்து மோலாலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஈக்குவல் இதுதான். இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் அப்படின்றதான் இந்த சிம்பிள். இந்த சிம்பிளை வந்து நம்ம வந்து டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் அப்படின்னா இதோட மீனிங் வந்து ஈக்குவல் அப்படின்னு தான் அதோட மீனிங். சரியா, வந்து இதோட மீனிங் வந்து ஈக்குவல். சரியா, அப்போ இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எந்த அளவுக்கு அந்த சொல்யூட் மாலிகுல்ஸோட கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் வந்து இதோட மீனிங், இந்த ஈக்குவேஷனோட மீனிங். இப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்படி கூட எழுதலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு இந்த எம் இருக்கு இல்லையா, இந்த எம் அப்படின்றது வந்து மோலாலிட்டி அப்படின்னு தெரியும். எம் அப்படின்னு வந்து நம்ம ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். அது மோலாலிட்டி அப்படின்றது தெரியும். அப்போ மோலாலிட்டி அப்படின்னா வந்து ஒரு சால்வெண்ட் இருக்குது இல்லையா, அதாவது 1 கிலோ வந்து சால்வெண்ட்டு, அந்த சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகியிருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சொல்யூட் மாலிகுல்ஸ். சரியா, நம்பர் ஆஃப் சொல்யூட் மாலிகுல்ஸ், அதை தான் வந்து எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டண்ட்டாகவும் இருக்கணும். அந்த சொல்யூட் மாலிகுல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சொல்யூட் மாலிகுல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அது வந்து கான்ஸ்டண்ட்டாகவும் வந்து இருக்கணும். சரியா, நெக்ஸ்ட் இதில் வந்து கேபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. கேபி அப்படின்னாக்கா வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து எலாவேஷன் ஆகிறதோட கான்ஸ்டன்ட். சரியா, அது வந்து அதிகரிக்குது இல்லையா, அந்த அதிகரிக்கிறது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து அதிகரிக்கணும். ஏன்னா வந்து இப்போ 1 கிலோ வந்து வாட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த வாட்டரில் வந்து 1 மோல் வந்து சுக்ரஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ என்ன நமக்கு வந்து இந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் கிடைக்குதோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் டைம் இதே குவான்டிட்டியில் ஆட் பண்ணும்போது வந்து அதே பாய்லிங் பாயிண்ட் தான் கிடைக்கும். சரியா, அதோட கான்ஸ்டன்ட் தான் வந்து இது. ஓகே, இதை மோலால் எலாவேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா, இந்த பாய்லிங் பாயிண்ட்டு எலாவேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்றத மோலால் எலாவேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதை வந்து இப்ளியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா, இதை வந்து இப்ளியோஸ்கோபிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த கேபி இருக்குது இல்லையா, கேபியோட யூனிட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே கிலோகிராம் மோல் -1 அப்படின்றது தான் வந்து இதோட யூனிட். இப்போது சம் சால்வெண்ட்ஸோட வந்து கேபி வேல்யூ இருக்குது இல்லையா, அது வந்து டேபிள் 2.3 வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த டேபிள். அதில் வந்து பாருங்கள் வாட்டரு, எத்தனால், சைக்ளோஹெக்சின், பென்சின், குளோரோஃபார்ம் எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து சில சால்வெண்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேபி வேல்யூ இருக்குதுல்ல அது வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் சொல்யூட் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூட்டோட வெயிட்டை வந்து நம்ம W2 அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து சால்வெண்ட்டோட வெயிட்டை வந்து நம்ம W1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா, அதே மாதிரி இந்த சொல்யூட் இருக்கு இல்லையா, சொல்யூட்டோட மோலார் மாஸை M2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அதே மாதிரி மோலாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா M அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த சொல்யூஷனோட M2 இருக்கு இல்லையா, அந்த M2வை கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்து இது. சரியா, அந்த ஈக்குவேஷன் வந்து இதை வச்சு நம்ம வந்து M2வை வந்து கால்குலேட் பண்ணலாம். சரியா, இதை வச்சு தான் நம்ம அந்த M2வை வந்து கால்குலேட் பண்ண முடியும். இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு எம்மோட வேல்யூ வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த எம்மோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா W2/M2 W1/1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து இப்படி எழுதணும், பார்த்துக்குறேங்க. W2 ஓகே, W2/M2 ஓகே, பை அதுதான் வந்து இந்த பை. ஓகே, W1/1000
1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போது எத்தனை பை இருக்குது பாருங்கள், 1 2 3 பை இருக்குது. இந்த பை வந்து பார்த்தோன்னா இந்த 2 வேல்யூக்கு உள்ளது. இந்த டிவைடு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த 2 வேல்யூக்கு உள்ளது. சரியா? ஸோ இந்த 2 வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த 2 வேல்யூவோட டிவைடு தான் இது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிவைடு இருக்கு இல்லையா, இந்த 2 வேல்யூவோட டிவைடு அதுதான் வந்து இந்த டிவைடு இருக்குல்ல, இதை வந்து மல்டிப்புளாக மாற்றலாம். சரியா? அப்படி நம்ம வந்து மல்டிப்புளாக மாற்றணும் அப்படின்னா, கீழே இப்போ வந்து W1 இருக்குல்ல, W1க்கு கீழே தான் 1000 இருக்குது. ஸோ இந்த 1000 ஃபஸ்ட்டு மேலே கொண்டு போகணும். சரியா? நம்ம வந்து இன்ட்டுக்கு மாற்றும்போது, சரியா, மல்டிப்புளுக்கு மாற்றும்போது டிவைடில் இருக்கிறத மல்டிப்புளுக்கு மாற்றினோம்னா கீழே இருக்க வேல்யூ வந்து மேலே வந்துடும். சரியா? அப்போ இந்த மேலே இருக்குது இல்லையா, 1000க்கு மேலே இருக்குது W1. இந்த W1 1000க்கு கீழே கொண்டு வரணும். சரியா? அப்போ W1 வந்து இங்கே வந்துடும். அப்போ இதை எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், W1 பை M2 பை W2 இங்கே வரும், W2 பை M2 பை W1 பை 1000 அப்படின்னு இருக்குதா. இதை வந்து நம்ம தலைகளாக வந்து திருப்பும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டிவைடை வந்து மல்டிப்புளாக நம்ம மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது இந்த வேல்யூ இங்கே வருது, 1000 வரும். இந்த வேல்யூ வந்து W1 இங்கே வரும். சரியா? இதுதான் வந்து உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், W2 இன்ட்டு 1000 வந்திருக்கா, W2 இன்ட்டு 1000 பை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா M2 இன்ட்டு W1 கொடுத்துருக்காங்க, M2 இன்ட்டு W1 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த வேல்யூ தான் வந்து M வேல்யூ. ஸோ இந்த M வேல்யூ இருக்குது இல்லையா, இதை வந்து ஈக்குவேஷன் 2.30 வந்து கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2.30 எதுன்னு பாருங்கள், இந்த இருக்குது. சரியா? இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. சரியா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எம்மோட வேல்யூ தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. சரியா? அப்போ இந்த எம்முன்னு வருதில்ல, இந்த இடத்துக்கு பதிலாக அந்த எம்மோட வேல்யூவை கொண்டாந்து வைக்கணும். பாருங்கள், டெல்டா டிபி ஈக்குவல் கேபி வேல்யூ, கேபி கொடுத்துட்டாங்க. கேபிக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த எம்மோட வேல்யூ வந்து இந்த வேல்யூ வந்து எம் இருக்கிற இடத்துல கொடுத்துட்ருக்காங்க. சரியா? எம் இருக்கிற இடத்துல இங்கே இருக்குது, எம் இருக்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வேல்யூ வந்து தேவை அப்படின்னா M2 அப்படின்ற வேல்யூ தான் தேவை. ஸோ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த M2வை இங்கே கொண்டு போகலாம். இந்த டெல்டா டிபி இருக்கு இல்லையா, அங்கே கொண்டு போகலாம். இந்த டெல்டா டிபியை வந்து M இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். ரெண்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் வந்து இந்த சேஞ்ச் வந்து பண்ணணும் அப்படின்னா, இந்த டெல்டா டிபி இருக்குது இல்லையா, இந்த டெல்டா டிபியாலையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த டெல்டா டிபி இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு 3 வேல்யூ இருக்கு இல்லையா, அதை டிவைட் பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி இந்த M2 இன்ட்டு W1 இருக்குல்ல, இந்த வேல்யூவாலையும் இந்த மேலே 3 வேல்யூ இருக்குது இல்லையா, KB இன்ட்டு 1000 இன்ட்டு W2, அதை வந்து டிவைட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து சேம் வேல்யூ தான். சரியா? இந்த ரெண்டு வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த 2 வேல்யூவாலையுமே வந்து இந்த மேலே இருக்க வேல்யூவை வந்து டிவைட் பண்ண முடியும். அதனால் வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்றதுனால இங்கே நமக்கு M2 தான் தேவை அப்படின்றதுனால நம்ம M2வை வந்து எடுத்துக்கிட்டோம். டெல்டா டிபியை M2 இருக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், M2 இங்கே கொண்டு வந்துட்டோம், டெல்டா டிபியை இங்கே கொண்டு வந்துட்டோம். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், இந்த M2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த M2வால் இந்த KB, இந்த 1000, இந்த W2வை டிவைட் பண்ண முடியும். இந்த W1 இருக்கு இல்லையா, அதாலையும் இது 3ஐயும் டிவைட் பண்ண முடியும். இந்த டெல்டா டிபி இருக்கு இல்லையா, இதாலையும் இது 3ஐயும் டிவைட் பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஈக்குவல் வேல்யூ தான். சரியா? அப்படி ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு இந்த M2 தேவை அப்படின்றதுனால M2வை இந்த இடத்துக்கும் இதை இந்த இடத்துக்கும் மாற்றிருக்கிறோம். மாற்றுறதுனால எந்த சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல, அதே வேல்யூ தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூ M2க்கு தேவை அப்படின்றதுனால அந்த M2வை நம்ம சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போது M2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சொல்யூட்டோட மோலார் மாஸ் வேல்யூ வந்து நமக்கு வந்து டிட்டர்மின் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிறோங்க. M2 அப்படின்றதான் வந்து சொல்யூட்டோட மோலார் மாஸ் வேல்யூ. அதை வந்து நம்ம டிட்டர்மின் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு சொல்யூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சொல்யூட்டோட மாஸ் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ எடுத்துக்கிற சொல்யூட்டு மாஸ் வேல்யூ தெரிஞ்ச சொல்யூட்டாக எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து சால்வெண்ட்டும் வந்து மாஸ் வேல்யூ தெரிஞ்ச சால்வெண்ட்டாக எடுத்துக்கணும். அண்டு வந்து கேபி வேல்யூவும் வந்து பார்த்தோன்னா அந்த சால்வெண்ட்டோட கேபி வேல்யூ வந்து தெரிஞ்ச சால்வெண்ட்டாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்து இந்த டெல்டா டிபி இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து இந்த M2 இதை வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
டெல்டா டிபினா இந்த ஃபார்முலா, ஓகேவா? இந்த ஃபார்முலாவை வச்சு நம்மளால் வந்து M2வை டிட்டர்மின் பண்ண முடியும். அதுக்கு நமக்கு வந்து பார்த்தோன்னா சொல்யூட்டோட வந்து மாஸ் வலிவு அண்டு வந்து சால்வெண்ட்டோட மாஸ் வலிவு, அப்புறம் வந்து சால்வெண்ட்டோட கேபி வலிவு, இதெல்லாம் வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொல்யூட்டு சால்வெண்ட்டை எடுத்து நம்ம வந்து இந்த டெல்டா டிபியை வச்சு அந்த M2வை வந்து டிட்டர்மின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.